ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் இந்த புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டி இந்த புதிய நாளில் பிரவேசித்து தேவன் நல்லவர் என்று சொல்லி நாம் சொல்லும்படியான ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார். அவரை ருசித்து பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவர் என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்லும்படியான கிருபைகளையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஒவ்வொரு நாளையும் நாம் இப்படியாக தாண்டி வரும்படியான ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் நமக்கு தேவன் தருகின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம் மீது அக்கறை உடையவராக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். வேதத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனம். Psalm 16 verse 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகின்றார், கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. தாவீதனுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களிலே அவர் அடிக்கடியாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார், ஆகினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொன்னபடியினாலே தான் கர்த்தருக்குள்ளாக எவ்வளவு அவர் நிலைத்திருந்தவராக இருந்தார் என்பதை நம்மாலே அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளை தந்திருக்கின்ற தேவனுக்குள்ளாய் நானும் நீங்களும் எவ்வளவாக நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம், அவரை எவ்வளவாக நமக்கு முன்பதாக வைத்து நம்முடைய காரியங்களை நடப்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு முன்பதாக இருக்கின்றவராக இருக்கின்றாரா, அல்லது நானும் நீங்களும் அவரை முன்பதாக வைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? தாவீது அதை தான் சொல்லுகின்றார், அவரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன், ஆகினாலே அவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கின்றபடியினாலே, எப்பொழுதும் என்னுடைய வலது பக்கத்தில் தேவன் இருக்கின்றபடியினாலே நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதல்ல. எப்படியோ பட்ட அசைக்கக்கூடிய நேரங்களெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய முன்னேறி செல்லுகின்ற நேரங்களிலே அவருக்கு வந்தது. ஆனால் ஒரு நாளும் அவர் அசைக்கப்படவில்லையாம். ஏனென்று சொன்னால் கர்த்தரை அவருக்கு முன்பதாக வைத்திருந்தபடியினாலே. இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய அனுபவமாய் காணப்படுகிறதா? நம்முடைய ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையின் பாதையிலும் கூட நானும் நீங்களும் அசைக்கப்படாமல் இருக்கின்றோமா? அதற்கு காரணம் கர்த்தரை முன்பதாக வைத்திருக்கின்றோமா? இவைகள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். அவரை நாம் நமக்கு முன்பதாக வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால், அல்லது அவரை நமக்கு முன்பதாக வைத்து எல்லா காரியத்திலும் அவர் செய்யட்டும் என்று சொல்லி, அவர் நடப்பிக்கட்டும் என்று சொல்லி நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம். அவர் என்னுடைய வலது பரிசத்திலே இருக்கின்றார், ஆகினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தைரியமாய் நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த புதிய நாளை நாம் துவங்கி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்வோம். என் தேவன் என்னோடு கூட இருக்கின்றார், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கின்றபடியினாலே நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளிலும் கூட நான் கடந்து செல்லுகின்ற பாதைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கின்றார். நான் ஒரு நாளும் அசைக்கப்படாதபடிக்கு என் தேவன் என்னோடு கூட இருந்து இந்த நாளையும் கூட எனக்கு வழி நடத்துவார் என்று சொல்லி நாம் கடந்து போவோம். இந்த தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.